ஒரு 5 நிமிஷம். ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 10th 11th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். 10th வந்து மார்ச் 26 அதுவே 12th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 அதுவே 11th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4 ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கணிச்சுக்கோங்க. இன்னிலேருந்து கணக்கு போட்டால் இனி வர ஒரு 4 நாள் லீவ் வருது. ரிப்பப்ளிக் டேலேருந்து ஒரு 4 நாள் லீவ் வருது. அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட் சார். இது வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்ம வீட்டில் வந்து லீவ் எடுத்து படிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்கூலுக்கு போகலன்னா அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு வரவேணான்னு எந்த நியூஸுமே வரல. ஒன்று. ரெண்டாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு வருது 10 12 ஸ்டார்ட் ஆகுது. 10th வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ +1க்கும் +2க்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டார்ட் ஆகுது. +1க்கு வந்து 24th ஸ்டார்ட் ஆகுது. 24th வரைக்கும் வருது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, ஏன்னா இப்போது 11th எடுத்திங்கன்னா அவங்களுக்கு 24th தான் ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்கேன். ஏன்னா 4 எக்ஸாம். ஸோ 12 18 +2க்கு வைக்க சொல்லியிருக்காங்க. 10th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, பசங்க ரிவிஷன் எக்ஸாமுக்கு போகாமல், அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் போகாமல் என்ன பண்ணுறதுன்னு ஆசோலேஷன் ஆகி நீங்கள் பாட்டுக்கு ஒரு இது இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, பப்ளிக் எக்ஸாம் படிச்சுக்கலான்னு சொல்லி. நான் இப்போது சொல்கிறேன், 10th பொறுத்த வரைக்கும் இனி 50-55 நாள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான லீவும் கிடையாது. ரிவிஷன் 3 வரைக்கும் நடக்கும். மார்ச் மாதம் எக்ஸாம், மார்ச் மாதம் 15 முடி ஸ்கூல் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து அஃபிஷியலாக அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கேட்காதீங்க. ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே இருக்க பிரின்சிபல் முடிவு எடுக்க வேண்டியது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக வந்து அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆசோலேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் வீட்டில் லீவ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இதனால் வந்து என்னென்னா, டீச்சர்ஸ் வந்து கொந்தளிக்கிறாங்க. என்னென்னா வந்து, நம்ம பையன் வந்து நம்ம பேச்சை கேட்குறதுல வர்றதில்லை, இவனுக்கு எதுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல்ஸ் வரும்பொழுது அவங்களுடைய கோபத்தை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ 10th அப்படின்னா மார்ச் 29, 12th அப்படின்னா 12 ஃபெப் 12, இவங்களுக்கு வந்து ஃபெப்பில் வந்து 24 நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அது முடிதான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ரெக்கார்டு எழுதாமல் இருக்கீங்க. ஏன் இன்னும் எழுதாமல் இருக்கீங்க? 30 மார்க் இருக்குது உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க், 70 மார்க் தான் எக்ஸாமே. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜி எல்லாம். மீதி 30 மார்க் பக்கம் அவங்க வந்து ப்ராக்டிக்கலில் தர்றாங்க. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் மார்க் ஏன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேறீங்க? ரெக்கார்டுக்கும் மார்க் உண்டு. ரெக்கார்டை கரெக்டாக சப்மிட் பண்ணால் தானே அவங்க மார்க் போடுவாங்க. ஆப்வியஸ்லி எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா, ஃபுல் மார்க் போட்டு அனுப்பிடலாம், 30 போட்டு அனுப்பிடலான்னு இருப்பாங்க. அதில் வந்து தேவையில்லாத குளறுபடிகள் பண்ணி உங்கள் மார்க்கை கம்மி பண்ணிக்காதீங்க. மார்க் கம்மியாகாது, 99.9% கம்மியாகாது. கம்மி யாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எதுக்கு நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஒரு நியூஸாகவே நம்ம போட்டுருவோம். மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. என்ன ஏனோதானோன்னு போகிறோம், ஏனோதானோன்னு வரோன்ட்டு இருக்காங்க. ரிவிஷன் எக்ஸாம் போகிறானுங்க சில பேர். சரி, அட்டன் பண்ணிவிட்டு ஓகே, அட்டனாவது பண்ணிட்டு வரலாம். ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு சரி ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணல, அடுத்த எக்ஸாம் போகாமல் இருக்காங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ இல்லையோ, சும்மா போயிட்டு வாங்க. ஏன்னா அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, அதில் அவங்கள கோவப்படுத்திடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, அட்டெண்டன்ஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணலை, இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர்லாம் போகணும் அப்படின்னா எப்போ போகும்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்றைக்கி தான் போகும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தொந்தரவே கிடையாது. இப்போ 12க்குலாம் பார்த்திங்கன்னா, +2க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 12th ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ February 12 30 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் வீட்டில் உட்காந்து. ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். வேறு என்ன பண்ணுறது? நம்மளுடைய ஸ்கீம் அப்படி இருக்குது, நம்ம சிஸ்டம் அப்படி இருக்குது. ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 அப்படி இப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஸ்கூலில் ஓகே, அது வந்து விட்டுருவாங்க. நல்லா படிக்கக்கூடிய பையன் வந்து லீவ் எடுத்தால் ஓகே, ரிசல்ட்டு போகாதனால விட்டுருவாங்க. அதுவே வந்து நல்லா படிக்காத பையனா ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற பிரச்சனை. ஸோ தயவுசெய்து நீங்களும் டீச்சர்ஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து ஒரு 6:30லேருந்து 9 முடி படிங்க. அதை பண்ணுறதில்ல யாருமே. நீங்கள் பாட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் லீவ் எடுத்து படிக்கணுங்கிறீங்க. அது படிக்கிறீங்களா? கரெக்டாக பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது.
கரெக்டாக சொல்லுங்கள், யார் பண்ணுறீங்க? யாராவது பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 100ல் 10% மாணவர்கள் தான் பண்ணுறாங்க, மீதி எல்லாருமே சும்மா தான் இருக்கீங்க. ஸோ அதனால் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு காலையில் ஒரு 5 மணி டு 7 மணி முடி படிச்சிங்கன்னா போதும், 2 மணி நேரம். மொத்தம் ஒரு 5 ஹவர்ஸ் டெய்லி வந்து ஸ்டடி ஹவர்ஸாக மாற்றுங்க. இல்லைனா கஷ்டம். இந்த சாட்டர்டே சண்டே லீவ் வந்துச்சுன்னா 7 to 8 ஹவர்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கே மார்க் கம்மியாயிடும். ரெண்டாவது, உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது. நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல போக சொல்லி, ஏன்னா இருக்கிற க்ரைட்டீரியாவை சொன்னேன், இருக்கிற பிரச்சனைகளை சொன்னேன். உண்மையாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் இது தானே? ரெக்கார்டு முடிக்கலை, ஆப்சென்ட் ஆகுறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் போகலை, இல்லை வந்து ரிவிஷன் எக்ஸாம் சரியாக பண்ணனா அதுக்கும் குறை சொல்கிறாங்க. இது ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் வந்து இது யோசிக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே விட்டுருவாங்க உங்களை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விட்டு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. பட் அப்படி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீவ் எடுத்து வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி +1க்கும் அப்படி தான். ஸோ 10th இன்னும் டைம் இருக்குது. மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கெல்லாம், அந்த 15க்கு மேலே தான் லீவுங்கிற வார்த்தையே இருக்கும் 10த்துக்கெல்லாம். அது முடி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும், அட்டண்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. யாரோ சொன்னாங்க டிசம்பரில் வந்து அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக, அதனால் நம்ம ஜனவரி பிப்ரவரியில் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு. உண்மையிலே நான் சொல்கிறேன், அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணுறாங்களோ அன்அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணுறாங்களோ, ஆனால் வந்து ஸ்கூல் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், உங்கள் டீச்சர் சொல்கிறதானே கேட்கணும், உங்கள் பிரின்ஸிபல் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்களாக முடிவெடுக்கிறதுக்கு நம்ம இன்னும் அந்தளவுக்கு ஆகலை. 10th and 11th 12th தான் படிக்கிறோம். ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் சொன்னேன், அதை ஓவர் கம் பண்ணி அந்த ரெக்கார்டு ஒர்க்கு முடிச்சுருங்க தயவுசெய்து. அதில் யாரும் இது பண்ணிக்காதீங்க. ஏதாவது அவேர்னஸ்க்காக தான் இது சொன்னேன். ஏன்னா வந்து இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்டு, இதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க, அண்ட் ப்ரெஷர் வாய்க்காதீங்க. மெதுவாக நம்ம வந்து February 1st வீக் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் போட்டு நல்லபடியாக படிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆனால் அட்டண்டன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம்லாம் விட்ருவாங்க, டீச்சர்ஸே விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் 3 பேர்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.